ரூபாய் 33 கோடி திட்ட மதிப்பீட்டில் திட்டக்குடி தொகுதியில் 300 மெட்ரிக் டன் திறன் கொண்ட புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை தொடக்கம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் சார்பில் கடலூர் மாவட்டம் மா பொடையூர் கிராமத்தில் நபார்டு ரூபாய் 33 கோடி திட்ட மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 300 மெட்ரிக் டன் தயாரிப்பு திறன் கொண்ட புதிய கால்நடை தீவன தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலையை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் தா. மனோ தங்கராஜ், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள் தலைமைச் செயலாளர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த புதிய தொழிற்சாலை மூலம் மா பொடையூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதுடன் பகுதியில் உள்ள மாடுகளுக்கு தரமான தீவனம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கால்நடை வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி மேம்படும் வகையில் 33 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து 30 லட்சம் பாலை நுகர்வோருக்கு தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணை பதிவாளர் பார்த்திபன், பால்வளம் அழகிரிநாதன், அரசு அதிகாரிகள், ஆவின் நிறுவனம் அதிகாரிகள், சுப்பிரமணி, பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.